ஸ்தோத்திரம். இந்த வருடம் கூட கர்த்தர் வந்து அநேக காரியங்களை என் கேரக்டரை மாற்றிருக்காரு. ஏன்னா வெளியில தெரியுமான்னு தெரியல, நிறைய கோவப்படுவேன். கோவம் வந்தால் வாயின் வார்த்தைகளில் நிறைய சத்தம் போட்டு விட்டுருவேன். குறிப்பாக என் பையனை தான். ஆனாலும் கூட கர்த்தர் அநேக நேரங்களில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது போல எனக்குள்ள என்னுடைய சுபாவங்களை மாற்றி இருக்கிறார். இந்த வருடம் இன்னும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். விசுவாசிக்கிறேன், அவரை போல மாறணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அடிக்கடி எனக்கு சொன்ன ஒரு காரியம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ற வார்த்தையை கொண்டுதான் நான் அநேக நேரம் அதை உணர்த்திட்டே இருப்பாரு. கர்த்தர் நிறைய காரியங்கள்ல வாயின் வார்த்தைகள்ல கவனமா இருக்க இந்த வருடத்துல வந்து கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. இன்னும் எதிர்பார்க்கிறாரு. சபையார் ஜெபித்துக் கொள்ளுங்க. எத்தனையோ நேரங்கள்ல நான் பஸ் டிராவல்ல போகும்போது வரும்போது மரணத்துக்கு ஏதுவான நிறைய விபத்துகளை வந்து சந்திச்சேன். ஆனால் கர்த்தர் கிருபையா காத்தார். தவறு செய்யும் போது கண்டித்து உணர்த்தினார். அநேக இடங்கள்ல எனக்கு வேலை கூட இடையில ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. வீட்டில் இருந்தப்போ ரொம்ப வருத்தமா இருந்தது, ஆண்டவரே வேலை இல்லாமல் இருக்கனே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாட்களில் கர்த்தருக்குள்ள பயன்படுத்த ஆண்டவர் வேஸ்ட் ஆகாம டைமை உதவி செஞ்சாங்க. அவருக்குள்ள வளர வேதத்தின் மகத்துவங்களை அறியும்படிக்கு கண்களை திறந்தாங்க. நிறைய ஆவிக்குரிய காரியங்களை ஏசப்பா கற்றுக் கொடுத்தாங்க, தியானிக்க உதவி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வேலை வேணும் ஏசப்பா அப்படின்னு கேட்டப்ப மறுபடியும் கூட அந்த ஆசிரியர் பணியை தொடர கர்த்தர் உதவி செய்தாங்க. கோர்ட்டு காரியத்துல கூட கர்த்தர் சங்கீதம் அந்த 35 வசனம் சொன்னாங்க, உன் வழக்காளிகளோடு நான் வழக்காடுவேன், உன்னோட யுத்தம் பணிகளோடு கூட நான் யுத்தம் பண்ணுவேன்னு. அந்த வார்த்தையின்படியாக கூட இந்த வழக்கின் காரியத்துல கூட கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாங்க. என்னுடைய பட்சத்திலிருந்து எனக்காக அந்த வழக்கறிஞர் கண்கள்லையும் ஜட்ஜு கண்கள்லையும் எத்தனையோ பகுதியில நான் பேச வேண்டிய இடத்துல ஜட்ஜி எனக்காக பேசிட்டார். என் லாயர் பேச வேண்டிய இடத்துல ஜட்ஜி எனக்காக பரிந்து பேசினார். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி உத்தமமா இருந்து எனக்காக வழக்காடினார். அந்த தேவனுக்கு கூட கோடான கோடி நன்றி. கர்த்தர் பாதுகாப்பாராக. மகனை கூட கர்த்தர் கண்ணின் மணியை போல பாதுகாத்தார். அநேக காயங்கள், அவனுக்கு ரத்த காயங்கள், மரண போராட்டங்கள் வந்தாலும் கூட வியாதி பலவீனங்கள் அத்தனையிலே கர்த்தரே கூட இருந்து பிள்ளையை பாதுகாத்தார். அந்த தேவனுக்கு கூட கோடான கோடி நன்றி.